called as hearsay. You understand? But still, that is allowed as admission. That is called as section 6 of the Evidence Act. Then, when the liability of a person who is one of the parties to the suit depends upon the liability of a stranger to the suit, then an admission by a stranger in respect of his liability shall be, அது நீங்கள் டைரெக்டாக 18 படிச்சிங்கன்னா அதுதான். ஸோ தேர் இஸ் நாட் மச் டு ரீட். இதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட்டுன்னா டக்குன்ட்டு செக்ஷன் 17, 18 எடுங்க, அதுக்குள்ளே இருக்குது. அது தேர் ஒன்லி. இன்னொரு என்ன ஆகும்னா 18 தான் டைரெக்டாக போயிடலாம். Otherwise, I will tell you some other tricks. Judicial evidence. Evidence received by courts in proof or disproof of facts. Evidence received by police officer. Received home department. Evidence received by tribunal. So, evidence received by courts in proof or disproof of facts. It includes everything. Understand? ஸோ இவன் வந்து ஏடி அண்ட் இல்லை கொடுக்கல. இல்லைன்னா ஈவன் எவிடன்ஸ் ரிசீவ்ட் பை ட்ரைபுனல் ஆல்சோ அது வரும். சின்ஸ் தே யூஸ் த வேர்ட் கோர்ட்ஸ், இருக்கிறதுல ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் கொடுக்க முடியும். தேர்ஃபோர் கோர்ட் வில் பி சுப்பீரியர். ஸோ ட்ரைபியூனல் இன் திஸ் கேஸ் இன்க்ளூட்ஸ் கோர்ட்ஸ் சொல்லி கோர்ட்ஸ் சொல்லலை, கோர்ட்ஸ் சொல்லலாம், அதுதான் அர்த்தம். அதர்வைஸ் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான கொஸ்டின். இது கூட 42. Which of the following is not document according to the Indian Evidence Act? இப்போ இது படிக்கிறச்சே காமன் சென்ஸ் போடலாம். an inscription on a metal plate or stone, அது டாக்குமெண்ட் தான். a map or a plan, document. caricature, பொம்மை போடுறாங்க. so therefore அந்த மூணும் is document. and therefore what is not a document தான கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது none of this நம்ம ஆன்சர் சொல்லலாம். 43 113B படிச்சிங்கன்னா இருக்கும், ஸ்ட்ரெயிட்வே வந்துடலாம். நீங்கள் வந்து டவுரி டெத்ன்ட்டு அதில் இருக்கும், இந்த சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னு கேட்கலாம். பட் 113Bனா டைரெக்டாக அது போய் பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ செகண்டரி எவிடன்ஸ்? 63. 63ல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது இருக்கும். காப்பி இஸ் நாட் சர்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 63 அண்ட் தட் இஸ் நாட் அன் எவிடன்ஸ். Now leading questions, cross examination நம்ம பண்ணுறோம். அந்த cross examinationல அது வந்து அவன் சொல்லுவான், நான் வந்து விட்னஸாக போடுறாங்க. என்னப்பா என்னாச்சு? ஆமாம் நான் போயிட்டே இருந்தேன், அந்த பார்த்தா ஒரு கும்பலாக இருந்தது, அந்த கும்பு வந்து போலீஸ்காரன் பிடிச்சிருக்கான், அவர்கிட்ட இருந்து அந்த இது எடுத்திருக்காங்க. தட் இஸ் when police comes and takes some எவிடன்ஸ் செக்கு அது மாதிரி என்ன சம் எவிடன்ஸ் எடுப்பாங்க வச்சுங்க. அப்போது அந்த போலீஸ்காரன் விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அவன் போய் 2 பேரை கொண்டு வருவான். அப்போது அவன் சொல்லுவான், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான், நான் தான் விட்னஸ்ஸு, நான் தான் பார்த்தேன் இந்த இது. கிராஸ் எக்ஸாமினேஷன் அவன் பண்ணுறச்சே அவனை கேட்பாங்க, நீ எங்கே இருக்க, நீ எந்த ஒரு எதுக்காக நீ அங்கே இருந்தால் இப்போ இப்படி போகிற, என்ன ரீசனாக போகிற நீ? அவன் சொல்லுவான், நான் ரோடு இப்படி இருக்கு இப்படி போனேன். அந்த ரோடு இதுக்கே அன்றைக்கி எதுக்கு போகிறீங்க, வேறு விதமாக தானே நீ போயிடு எப்போவுமே அன்ட்டு கேட்டு அதை உடச்சிடுவாங்க கிராஸ் எக்ஸாமினேஷனில். அன்றைக்கி அவன் இருந்தே இருக்க மாட்டான் எவிடன்ஸில். அதனால் வந்து அவனை காப்பாங்க, நீ ஏன் அங்கே இருக்க, ஆஃபீஸில் தானே இருக்கணும், அது சொல்லிவிட்டு அந்த கவுண்டர் ப்ரூஃப் காட்டுவாங்க. அன்றைக்கி அவர் வந்து எங்கேயோ இருந்திருப்பார், அது மாதிரி. So cross-examination is to lead the evidence and that will be examination in chiefல போடுவான், re-examinationலையும் cross பண்ணப்பச்சே இது ரெண்டுத்துக்கும் நம்ம பண்ணலாம். அதனால வந்து cross-examination is the answer. Extrajudicial confession, that is போலீஸ்காரனுக்கும் other than judges and magistrates. Confessions made before magistrate it's a judicial confession. Confession made before judges is a judicial confession. அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஐட்டம் தான் மாட்டோம், காமன் சென்ஸ். இது வரல வந்துட்டோம். ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேஷன்ன்றது யூ நோ தட் கேஸ்லாம் நிறைய வருதுன்னா அவங்களே அக்ரிமெண்ட் போடுறச்ச
இது வச்சுப்பாங்க. நமக்கு ஏதாவது சண்டை கிண்டை வந்ததுன்னா ஹேஸ் டு பி டெல்ட் த்ரூ ஆர்பிட்ரேஷன் ஆனால் யாரோ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஜென்ரலாக வந்து இட் ஃபாலோஸ் இட்ஸ் எ ட்ரைபியூனல். இட் ஹேஸ் காட் ட்ராப்பிங்ஸ் ஆஃப் சம் சிவில் ப்ரொசீஜர் கோடு, அவ்வளோதான். அண்ட் தென் எவிடன்ஸ் ஆக்ட். In determination of rules of procedure, they are not bound by it. Civil procedure என்றது ஸ்ட்ரிக்டாக போகும். எவிடன்ஸ் ஆக்ட் இது வந்து அப்படி போவார். ஸோ தேர்ஃபோர் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கோட் ஆஃப் சிவில் இதெல்லாம். பட் அஃப்கோர்ஸ் தே ஷுட் பி சம் ரீசனபுளாக இருக்கணும். அப்படின்ட்டு நான் ஒன்றுமே எவிடன்ஸ் எடுக்க மாட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் எடுத்துடுறேன்னா அவங்க வந்து ஒரு விதமாக அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் எவிடன்ஸ் கேட்க மாட்டேன். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து போத் அவங்க கொடுத்தது வந்து கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் அண்ட் திஸ் ரைட். 48. Which of the following section deals with arbitration agreement in arbitration and conciliation act? அது நீங்கள் வந்து பிகினிங்லேயே பார்த்துடலாம், அது இருக்கும் செக்ஷன் 7 இல்லைன்னா செக்ஷன் 7க்கு போகலாம், ரெண்டுத்துலேயுமே ஆன்சர் இருக்கும். அண்ட் தென் இது வந்து கொஞ்சம் காமன் சென்ஸ் தான். அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டான்சஸ் த ஆர்பிட்ரல் ப்ரொசீடிங்ஸ் கேன் பி டெர்மினேட்டட். இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்தது. அப்போது நான் வந்து ஆர்பிட்ரல் அவார்டுக்கு போனால் அதில் இருக்குது டெர்மினேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஆர்பிட்ரல் ப்ரொசீடிங்ஸ் எப்போ முடியும்? ஆர்பிட்ரல் ப்ரொசீடிங்ஸ் ஃபைனல் அவார்டு கொடுத்த அப்புறம் அது கரெக்டு. அண்ட் தென் when the arbitral tribunal issues an order for termination, அப்போது 1 and 3 அது அங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. டெர்மினேஷன் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜில் பாருங்கள். ஆர்பிட்ரேஷன் எப்போ டெர்மினேஷன் ஆகிடும்ட்டு இருக்கும். அது வந்து அது நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் ஆக்ட். இங்கே இப்போ வந்து மல்டிப்புள் இருந்தாங்கன்னா எப்போவுமே 1 ஒரு 3 5 அது மாதிரி இருப்பாங்க. ஸோ ஷால் பி மேட் பை மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். அது மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இது வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட். 1 minute. இது வந்து பெண்டிங் லிட்டிகேஷன் இட்ஸ் மெயின்டெனன்ஸுக்கு இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 24 பிரகாரம் ஒருத்தர் வந்து மேரேஜில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க வந்து தேர் ஃபைட்டிங் ஈச் அதர் வச்சுக்கோங்க. அப்போது நார்மலாக ஒய்ஃப் தான் வந்து ஷி வில் ஆஸ்க் ஃபார் மெயின்டெனன்ஸ். அண்ட் ஹியர் என்னென்னா ஹஸ்பண்ட் ஆல்சோ கேன் ஆஸ்க் ஃபார் மெயின்டெனன்ஸ். அவங்களும் கேட்கலாம். எப்போது கோர்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் சம்பாதிக்கவே முடியாது, இன்கெப்பாசிட்டேட்டட் பர்சன். அது அண்ட் தென் இந்த ஒய்ஃப் வந்து சம்பாரிச்சுட்டு இருக்கிறா, எனக்கு துட்டு வேணும் மாதத்துக்குன்ட்டு கேட்கணும். தட் இஸ் தி செக்ஷன் 24 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட். அண்ட் நெக்ஸ்ட் a Muslim wife இது வந்து படித்தா தெரிஞ்சிடும், அதுலேயே இருக்கும். செக்ஷன் 2 2 years இல்லைனா கவனம் வைக்க முடியாது. முஸ்லீம் உமன் ஹஸ் ஆப்ஷன் டு பி கவர்ன் பை ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 125 to 128. அது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கரெக்டாக அங்கே போயிடுங்க, செக்ஷன் 5ல் இருக்குது. Which of the following is not a ground for void marriage under section 11 of the Hindu Marriage Act? அவன் என்ன சொல்கிறான்னா சப்பிண்டா ரிலேஷன்ஷிப், bigamy, degree of prohibited relationship, child marriages. So it's not a ground for void marriage. Void and voidable வேற. Voidனா அது நடக்கவே இல்லை. Voidable na at the option of one of the parties that a contract can be killed or allowed. அதனால செக்ஷன் 11ல் பார்த்தீங்கன்னா இது சப்பிந்தா ரிலேஷன்ஷிப், நீங்கள் அந்த செக்ஷனுக்கு போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கே இருக்கும். அண்ட் இது வந்து சப்பிந்தா ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் இது வந்து என்னென்னா
ஜெனரேஷனாக அவன் சொல்லுவான், எத்தனை ஜெனரேஷன் அம்மா, எத்தனை ஜெனரேஷன் அப்பா ஆன்ட்டு இருக்கும். 5 ஜெனரேஷன் ஃபாதரும் 3 ஜெனரேஷன் மதர். அந்த இது வேர் தி ரிலேஷன்ஷிப் ஷுட் நாட் பி அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ் இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்? இதில் மென்டல் டிசார்டர் இஸ் எ கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ், வெனரல் டிசீஸ் இஸ் எ கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ், இன்க்யூரபிள் அன்சவுண்ட் மைண்ட், பைத்தியக்காரனாக இருக்கிறான், அது வந்து இன்க்யூரபிள் கிடையாது, க்யூரபிள் கிடையாது. அப்போது 4வது தான் இருக்கும் ஆன்சர். பார்த்தீங்கன்னா லிவிங் செப்பரேட்லி ஃபார் லெஸ் தேன் 3 months, அது ஷார்ட்டு, அதுதான் இருக்குது. தென் வி ஆர் கோயிங் டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிகிட்டே போனோம். இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் கேன் obtain divorce act under the following enactment: ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 12. அது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடாப்ஷன். இது வரல வந்துட்டோம். இப்போ பில்லு வந்து ரொம்ப ஈஸி, 4 இருக்கும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பார்ட் 4A எடுத்திங்கன்னா, அண்ட் பார்ட் 4A பிரகாரம் இஃப் ஒன் கோஸ் த்ரூ தட், எ பர்சன் வில் பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ சர்டன் திங்ஸ். அப்போது இது நியூ கான்செப்ட் அப்படின்னு நார்மலாக நம்ம யாராவது நான் வந்து ஐ ஃபைல்டு ஒன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மദ്രാஸ் ஹைகோர்ட்டில் வந்தது. யார் மேலே? இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு ஒரு பிரசிடெண்ட் வந்து அவர் ஏதோ குற்றம் துட்டு பண்ணியிருக்காரு, ஃப்ராடுலண்ட் ஆக்ட்ஸ். அப்போது ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, நீ வந்து மெம்பரு அண்ட் தென் சிஏ இன்ஸ்டிடியூட், நீ உனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான் இருக்குது, பப்ளிக் காஸ் என்னன்ட்டு சொல்லியிருக்காரு. அப்போது நான் திரும்பி சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட வந்திருந்தேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா, which of the following categories of cases will not be entertained as a public interest litigation? Family pension, petitions from riot victims, neglected, all 3 are டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கேஸ் அவங்க வாதாட முடியாது. இது தே ஆர் நாட் கேப்பபிள் டு ஃபைட். நாலேஜ் கிடையாது, பணம் கிடையாது, என்ன கேஸு என்ன உரிமைகள் அவனுக்கு இருக்கிறது தெரியாது. அதனால வந்து அந்த 3 வராது. அண்ட் லேண்ட் அண்ட் டெனண்ட். ஸோ லேண்ட்லார்ட் அண்ட் டெனண்ட்னா எதுக்காக ரெண்ட் வரல, லேண்ட்லார்டுக்கு ரெண்ட் கொடுக்கல, டெனண்ட்டு வெளியில் போக சொல்கிறார் லேண்ட்லார்டு, இதுதான் பிரச்சனை. இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால வந்து அதுதான் வரும். 59 சிம்பிள். தென் வி ஹாவ் ஹூ இஸ் நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா ஜஸ்டிஸ் PN பகவதி. அவர் தான் ரொம்ப நிறைய என்டர்டெயின் பண்ணியிருந்தார். Which of the following is not a real purpose of public interest litigation? இது பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஃபேமஸ் அண்ட் மேக்கிங் வெல்த், அது தட் இஸ் த பாயிண்ட். அது பார்த்த உடனே அதுதான் விண்டிகேஷன் ஆஃப் த ரூல் ஆஃப் லா, ஃபெசிலிட்டேட் எஃபெக்டிவ் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், மீனிங்ஃபுல் ரியலைசேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு பொதுவான மனிதர்களுக்கு சொசைட்டி சோஷியல் காசு அது மேலே நம்ம வந்து வாதாடுறோம். நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை, நம்ம வந்து பிரஜலுக்காக நம்ம சொசைட்டிக்காக நம்ம பண்ணணும்னா அதுதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. நவ் இது வந்து கேஸ் ஸ்டடி. ஹுசேன் ஆரியா கட்டூன் ஸ்டேட் ஆஃப் பீகார். அதில் வந்து ஸ்பீடி ஜஸ்டிஸ், நிறைய அண்டர்டைல்ஸு. அவன் 7 வருஷம் தண்டனைக்கு அவர் 20 வருஷம் உக்காந்துன்னு இருப்பான் ஜெயிலில். அவனுக்கு பெயிலெலாம் கிடையாது. ரொம்ப புவர் பீப்புள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பணக்காரங்க வந்து தப்பிச்சின்னு போயிடுவாங்க எப்போவுமே. அப்புறம் which of the following writ can be issued against usurpation of public office? writ of quo warranto. நம்ம வந்து யாராவது ஆஃபீஸர் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் உக்காடுறான்னா நம்ம வந்து
இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் இன்னும் ரிட்டு போடலாம். அதுதான் கால் ரிட் ஆஃப் கோவாரண்டோ. மேண்டமஸ் வந்து இட்ஸ் எ டைரக்ஷன் யூ ஆர் கிவிங். ரிட் ஆஃப் மேண்டமஸ் சீக்கிங் த கோர்ட் டு இஷ்யூ டைரக்ஷன்ஸ் ஆர்டர்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி பப்ளிக் அத்தாரிட்டிஸ் பண்ண சொல்லி. அந்த லீகல் டியூட்டி அவனுக்கு இருக்கும், அவன் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து அவனுக்கு லெட்டர் எழுதணும், ஐயா நீங்கள் பண்ணுங்க 2-3 வாட்டி, அவன் கேட்கல, அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு வரலாம். ரைட். ரிட் ஆஃப் சர்ஷியரின்னா லோவர் கோர்ட்ஸ் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம், தப்பாக போட்டிருக்காங்க, வயலேஷன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஆஸ் யூ நோ என்ன நடக்கும்னா டெசிஷன் எடுக்கணும். ஒருத்தர் டிசிப்ளினரி அத்தாரிட்டி வந்து டெசிஷன் எடுக்க உரிமை இருக்குது அவருக்கு. பட் த ப்ரொசீஜர் ஃபாலோட் பை ஹிம், வயலேஷன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸு, ஸ்டாச்சுட்டரி லா பார்க்கறது இல்லை, நான் அப்ளிகேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மைண்டு, கேப்ரிஷியஸ், அவனே விண்டிகை கோபமாக நம்மளை அடிக்கணுன்ற எண்ணத்தோடு இருப்பான், மேல்ஃபைட் இன்டென்ஷன். அது மாதிரி இருந்தால் இந்த ரிட் ஆஃப் சர்ஷரி வந்து எடுத்துன்னு வந்து ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்து குவாஷ் பண்ணுவாங்க. ரிட் ஆஃப் கோவாரண்டோ அண்ட் அதுதான் இது. ரிட்ஜ் அண்ட் பால்ட்வின் என்ற கேஸ் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் வரும். அது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ அந்த கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டி ஃபைன் போட்டு அந்த ஃபைன் அதுக்கே போகிறது. தேர்ஃபோர் he said, நீ என்ன அது ஜட்ஜ்மெண்ட்டு, உங்களுக்கு வரதுட்டுக்காக நீங்கள் எம்எல் ஃபைன் போனால் அது என்ன லாவா, தேர் இஸ் பயஸ் இருக்கும் என்ற கேஸ் அது. அண்டு ஆடியோ அல்ட்ரம் பேர்னா நீங்கள் வந்து நான் வந்து ஒருத்தர் மேலே கேஸ் போடுறேன், ஜட்ஜு வந்து ஆமாம்மா நீ நல்லவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் அவன் மேலே போட மாட்டார். அந்த ஆளை கூப்பிட்டு ஐயா உங்களது என்ன வாட் இஸ், நீ இது மாதிரி உங்கள் மேலே குற்றம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் டிஃபென்ஸ் என்ன, அது ரெண்டும் பார்த்து கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹர்ட். அப்புறம் அவர் சொல்கிறது ரெக்கார்ட் பண்ணு, இவர் சொல்கிறது ரெக்கார்ட் பண்ணு, அப்புறம் நீ என்ன நினைக்கிற ஃபைண்டிங், வாட் ஆர் யுவர் ஃபைண்டிங்ஸ், அண்ட் தென் பேஸ்ட் ஆன் விச் யூ ஹேவ் டு ட்ரா கன்க்ளூஷன்ஸ். ஸோ ஹியர் த அதர் சைடுன்றது அது நேச்சுரல் ஜஸ்டிஸ். 66 வந்து சிம்பிள், அட்வொகேட் ஆக்ட் படித்த உடனே அது வந்துடும். பார் கவுன்சில் ரூல்ஸ் மேக்கிங் பவர் அட்வொகேட்ஸ் ஆக்டில் இருக்கும். 61 டீச்சிங் எடுக்கலாம். அட்வொகேட்ஸ் வந்து ஏதாவது டீச்சிங் பண்ணலாம், ஒரு நாளைக்கு 2 hour. that is affiliated to any educational institution which is affiliated to university, so long as the hours during which he is engaged in the teaching of law do not exceed 2 hours. That means only weekdays, Saturday Sunday நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம். ப்ராக்டிசிங் டேக் அப் வைல் ப்ராக்டிசிங்னா வீக் டேஸில் வரும். அது டேக் அப் டீச்சிங் ஆஃப் லா இன் எனி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் விச் இஸ் அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டி. அது வந்து இப்போ நிறைய லாயர்ஸ் வந்து சைபர் லாஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க, டெக்னாலஜியில் போகிறாங்க, ஃபோரென்சிக் லாலாம் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ரைட். in which of the following landmark case an advocate was held guilty of professional, இது கஷ்டம். அது பிரதாப் நாராயண் வர்சஸ் நான் வந்து பாதுபுலால் ஜெயின்ட்டு போட்டிருந்தேன், வந்து செக் பண்ணால் அது பிரதாப் நாராயண் வி ரஹேஜான்றவன் அது. ஸோ இது வந்து 60 நாள் அண்ட் டிசிப்ளினரி கமிட்டி ஏதாவது டேஸ் 35 படித்தாலும் அங்கேயே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட். நான் சிஏவாக இருக்கிறதால கொஞ்சம் தெரியுது. அது வந்து பப்ளிக் கம்பெனி அண்ட் இட் கேன் டூ ஸோ பை ஆல். ஏ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக்காக போயிடணுன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் லிஃப்டிங் ஆஃப் பியர்சிங் கார்பரேட் வெல், கம்பெனி லா பிரகாரம் பார்த்தீங்கன்னா சால்மன் அண்ட் சால்மன் கேஸ் இருந்தது. அதில் வந்து சால்மன் அண்ட் சால்மனே அவன் லோன் கொடுத்துருக்கான் செக்யூர்டு கிரெடிட்டராக கம்பெனிக்கு. அந்த கம்பெனி ஹஸ் கான் டு லிக்விடேஷன். அப்போது அவன் வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு துட்டு கொடுக்கணும்னு சொன்னான். அப்போது இன்டர்நேஷ்னல் லாவில் யூனோ கம்பெனி வேறு, இட் ஹேஸ் எ பர்பெச்சுவல் சக்சஷன் அண்ட் எ காமன் சீலு. அதனால
இவர் வேறு அது வேறு, அது அந்த இருக்கும். பட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கம்பெனியை ஒரு முகமுடியாக வச்சுக்கினேன் கார்ப்பரேட் வேலாம் நான் வந்து மர்டர் பண்ணுறேன், டெரரிஸ்டாக இருக்கிறேன், ஒரு கம்பெனியாக வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா டேக்ஸ் எல்லாம் கட்டுறது இல்லை அப்படி இருந்தால் அந்த கம்பெனியை எடுத்துடுவாங்க. முகமுடி எடுத்துட்டு அந்த இண்டிவிஜுவலை தண்டிப்பாங்க. தட்ஸ் கால்ட் as கார்ப்பரேட் லிஃப்டிங் த கார்ப்பரேட் வேல். அண்ட் தென் இது வந்து படிக்கணும். கிரீன் ட்ரைபியூனல் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தோன்னா 5A இருக்கும், கொஞ்சம் தேடணும். இது 73 வந்து ஈஸி. பார்ட் 4A பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடக்ட் 51G இருக்கும். இது ட்ரைபியூனல். Then A, who was aggrieved by an order made by the controller or an adjudicating officer, made an appeal to cyber appellate tribunal. Later A, aggrieved by the order of the appellate tribunal, may prefer to high court. அந்த லேயர்ஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சரிங் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் தென் திஸ் இஸ் ஆர்மி ட்ரைபியூனல், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரைபியூனலும், இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோடுக்கும் அது வந்து ஒரு ட்ரைபியூனல், அப்பலேட் ட்ரைபியூனல், சுப்ரீம் கோர்ட், இந்த ரெண்டுமே அப்படி. ஹை கோர்ட்டுக்கு பார் பண்ணிட்டாங்க. பட் அதர்வைஸ் எவ்ரி திங் வில் கோ டு ஹை கோர்ட். ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ஹை கோர்ட்டுக்கு கூட வரலாம். பட் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் எடுத்திங்கன்னா that will have to go through only these 3 layers. High courts will not entertain. A person who is intended by Y, an originator to receive electronic mail, is called as addressee. அங்கே நீங்கள் அட்ரஸின்ட்டு போட்ட உடனே பிடிச்சிடலாம். மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரிக்வயர்டு ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ ட்ரேட் யூனியன் அங்கே பார்த்தீங்கன்னா 7. அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே நீங்கள் எடுத்து பாருங்கள், பேர் ஆக்ட் அது வந்துடும். And then